நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்துற என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி. எல்லாத்துலேயும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் எழுதி வச்சுன்னு ஜபம் பண்ணுவேன். என் பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவேன்ப்பா, நீ இந்த ஜபத்தை கேளுப்பா, ஐயா எப்படி தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறாருப்பா, அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவனை பற்றி சொல்கிறாரு. ஐயா மூலிமா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய எனக்கு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கக்கிட்ட, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன். என் பேரன் பையன் 10th பரீட்சை எழுதுனா, அப்பவும் என் பேரனை உட்கார வச்சு சொன்னேன், அப்பா பாரு, நீ ஜபம் பண்ணு, உனக்கு மார்க் நல்லா கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல் அவனும் ப்ரேயர் பண்ணுவான். எங்கள் பொண்ணு வீட்டில் பண்ணிவிட்டு திருப்பி கடகடன்னு ஓடிப்போய் என் பையன் வீட்டில் போட்டு என் பேரனை பாருப்பான்வேன். ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க கிருபை செய்தார். சாந்தம் ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா பாஸ் பண்ணி மார்க் எடுத்தான். அதுக்காக என் பேத்திக்கும் கல்யாணத்துக்காக நிறைய நாள் துக்கத்தோடு கவலையாக இருந்தேன். 24 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, அவர் ஸ்டீபனையா மூலியமாக எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டிங்களான்னு ஏங்கின்னு இருந்தோம். வரதெல்லாம் தடை ஆகினே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அருமையாக ஒரே மாதத்தில் நிச்சயதாம்பலம் ஒரு வாரத்தில் வச்சாங்க. அற்புதமாக ₹1 எங்கள் கையில் இல்லை, ஆனாலும் அதிசயமாக பண்ணார் ஆண்டவர். மழை வேனில் போகும்போது அந்த மழையை நிறுத்தி அற்புதமாக மழையெல்லாம் இதுவாகி அற்புதமாக கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அற்புதமாக என் தேவன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. எங்கள் ஐயாவுக்கு, ஸ்ரீபன் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சகோதரிக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ஒரு சிறிய வில்லேஜ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயா கிட்டே போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா வந்து ஒரு சபை வந்து திறப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி வந்து உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடான கோடி நன்றி. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் வெளியே சொல்ல முடியலை. மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குற ஒரே வல்லமை ஆண்டவரிடத்தில் தான் இருக்குது. அவர் இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறவர். உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம், வேதனை, பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அந்த ஒரு காரியம் நடந்தால் அதை நிமித்தம் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்ந்து விடும்படிக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவருக்கு நமக்கு வெற்றியை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். நம்மகிட்ட எவ்வளோ ஆள்பலன் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல.
எவ்வளவு படைபலன் இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எவ்வளவு பண பலன் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. இதையெல்லாம் தாண்டினது ஆண்டவருடைய ஆதரவு. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனையிலே ஆண்டவர் தலையிட்டு உனக்கு ஆதரவு கொடுத்து, உனக்கு எதிராயிருக்கிற எதிராளிக்கு ஆண்டவர் இன்றைக்கு வேட்டு வைக்கிறதை நீ பார்ப்பார். உன்னுடைய எதிராளியை உன்னை விட்டு புறமுதுகிட்டோடி தோல்வி அடைந்து லட்சை அடையும்படி கர்த்தர் செய்வார். இல்லைன்னா உனக்கு முன்பாக அவர்கள் பட்டு விழுகிறதை நீ காண்பாய். நீ நினைக்கலாம், எல்லாரும் உன்னை பார்த்து உன்னை அடித்து போட்டால் கேட்க ஆள் இல்லை, உன்னை கொன்னா கூட கேட்க ஆள் இல்லை, நீ எல்லாம் எப்படி நெஞ்சை நிமிர்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம். அவன் நினச்சிட்டு இருக்கான் கேட்க யாரும் இல்லைன்னு. ஆனால் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, உனக்காக நான் வழக்காடுவேன். இன்னொரு வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லியிருக்கார், உன் பிரச்சனைகளை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லியிருக்கார். உன்னுடைய என்னென்ன வழக்குகள் இருக்கோ பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்க உங்களுடைய மனதில் இருக்கிற, உங்கள் மனசை அழுத்திட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து இறக்கி வச்சுருங்க. நீங்கள் சுமக்காதீங்க. நீங்கள் சுமந்தா உங்களுக்கு மனசில் வேதனை வரும், சரீரத்தில் வியாதி வரும், இருதயத்தில் வியாதி வரும், இல்லைன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகும், ஏதாவது ஒன்று நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அநேக கவலைகள் இருதயத்தை ஒடுக்குமா, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்களா, ஆண்டவரே எனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுறது லேசான காரியம். அன்றைக்கு யோனத்தான் அப்படி தான் சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்களின் கூட்டம் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி ஒருத்தனும் தான், ஒரு வாலிபனும் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த யோனத்தான் சொல்கிறான், நம்ம அந்த தானியத்திற்கு போவோம், அந்த யுத்தம் நடக்க போகிற பாளையத்திற்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். நம்ம 2 பேர் தான் இருக்கிறேன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்முடைய இனத்தையே அழிக்கும்படி அவங்க வந்திருக்கிறாங்க அந்த பெலிஸ்தியர்கள். அந்த இனத்திலே ஒருவனாக, கோத்திரத்தில் ஒருவனாக, கோத்திரத்தில் ஒருத்தியாக நம்ம போகலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுததாரியை அழைத்து கொண்டு, நான் முன்னால் போகிறேன், கர்த்தர் ஒருவேளை நமக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவன் போனான், எல்லா எதிரிகளை முறியடித்து அந்த இடத்துல வெற்றியை பெற்று அவன் திரும்பி வந்தான். போனது இவங்க 2 பேர் தான். ஆனால் இவங்க போகும் பொழுது கர்த்தருடைய செயல் அந்த இடத்துல கிரியை செய்தபடியினாலே அத்தனை பெலிஸ்தியர்களும் அந்த இடத்துல மடிந்து போக கர்த்தர் அவர்களை அந்த இடத்துல அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். அதற்கு உதவியாயிருந்தவர்கள் 2 பேர் தான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக நிற்கிறவனுக்கிட்ட நிறைய பணபலன் இருக்கலாம், ஆள் பலன் இருக்கலாம், அரசாங்க பலன் இருக்கலாம், எல்லா பலமும் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட ஆண்டவருடைய பலம் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்று எனக்கு செய்வார்னு அவன் நம்பி போனா ஆண்டவர் செய்தார். இந்த யோனத்தான் சொல்ல அதே வார்த்தையை நிறைவேற், கர்த்தர் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார், என் பிள்ளைக்காக கர்த்தர் இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார், என்னுடைய மகளுக்காக கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார், என்னுடைய மருமகனுக்காக கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்தார், வயதான என் தாய்க்கு செய்வார், வயதான என் தகப்பனுக்கு செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு யோனத்தான் புறப்பட்டு போனது போல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இது வெற்றியின் காலம், நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்கிற காலம். தோல்விகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார். பலமுறை நீ தோத்திருக்கலாம், ஆனால் இந்த முறை கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒன்று செய்வார்னு வந்திருக்கிறபடியினால இன்னைக்கு உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை வாழ்க்கையில் நீ தோற்று போயிருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற நாள். எக்ஸாமில் தோற்று போயிருக்கலாம், எக்ஸாமில் நீ வெற்றி பெற போகிறாய். உன் வியாபாரத்தில் நீ தோற்று போயிருக்கலாம், வியாபாரத்தில் ஒரு வெற்றியை பார்க்க போகிறாய். உன்னுடைய ஊழியத்தில் நீ தோற்று போயிருக்கலாம், எல்லாரும் உன்னை அவமானமாய் பார்க்கலாம். உன் ஊழியத்தில் மறுபடியும் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதில் ஒன்று ஜெகோவா நிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏதாகிலும் எனக்கு செய்வார் என்று நீங்களும் வந்திருக்கிறீங்க. யோனத்தான் சொன்னான், அவனுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார், ஒரு பெரிய மகிமையான வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் அதே வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் செய்வார்.
நீங்கள் நினைக்கலாம், யோனத்தான் ஒரு ராஜாவுடைய மகன், சவுல் ராஜாவுடைய மகன். அவனை கண்டு வேணா பயந்து அவங்க ஓடி இருக்கலாம். அவனை பார்த்தாலே ராஜாவுடைய பையன் வந்திருக்கிறான், ராஜாவுடைய அந்த ஆயுததாரி மெயின் மிலிட்ரி கமாண்டர் வந்திருக்காரு, அதனால் அவங்க பயத்திலே பட்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அவர் ராஜாவுடைய பிள்ளைப்பா, அவனை கண்டு பயப்படும், நான் ஒரு சாமானிய மனுஷன் என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவனே சொல்கிறான், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் வெற்றியை கொடுக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆட்களை வச்செல்லாம் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவர் அல்ல. அழகாக சொல்கிறார், கர்த்தருக்கு தடை இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஜெயிக்க வைக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆண்டவர் தடைகளை உடைச்சி உன்னை வெற்றி பெற வைப்பா, தடைகளை உடைச்சி உன்னை வாழ வைப்பா, தடைகளை உடைச்சி உன்னை முன்னேற வைப்பா, ஏதாவது ஒன்று செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி இனி உனக்கு ஒரு அற்புதம் செய்ய தடை இல்லை. இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிறாய், அவரை தேடி வந்திருக்கிற. ஆண்டவரை தேடி வந்த யார் ஆண்டவர் வெட்கப்படுத்தி இருக்காரு? யார் ஆண்டவர் சும்மா அனுப்பியிருக்கார்? அவரை தேடி வந்துட்டாங்கன்னாலே அன்னைக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னு அர்த்தம், அன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம், அன்னைக்கு அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு உனக்கு ஒரு விடிவு காலம். சரி, யோனத்தான் பெரிய ராஜாவுடைய பிள்ளை, சவுலுடைய மகன். நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆளிலே. வேதத்தில் கிதியோன்னு ஒருத்தன் இருக்கிறான். 12 கோத்திரத்தில் சின்ன கோத்திரம் மனாசே கோத்திரம். அந்த கோத்திரத்தில் சின்னவன் தான் இந்த கிதியோன். அவனை தேடி கர்த்தர் ஒரு நாள் போனார். இன்னைக்கு கிதியோனை போல நீயும் அற்பமானவனாய் வந்திருக்கலாம், உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறான். கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய சாதனை ஒன்று படைக்கணும்னு விரும்புகிறேன். என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான்களிடத்தில் சிக்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். என் ஜனங்களை ரட்சித்து மீட்டு கொண்டு வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன். மீதியானியருடைய கூட்டம் அப்படின்னா மிகவும் கொடூரமானவர்கள், அரக்கர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள், கல் நெஞ்சம் கொண்டவர்கள். அவர்கள் தான் மீதியானியர்கள் என்று நாம் வேத ஆராய்ச்சியிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்க கிட்ட சிக்கிட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க ஆண்டவர் கிதியோனை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அவன் ஆடி போயிட்டான். என்ன ஆண்டவரே, வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா? நான் ஒன்றும் அப்படி பெரிய ஆள் இல்லையே, நான் மனாசேயின் கோத்திரத்தில் மிகவும் சிறியவன், நான் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ போனால் செய்ய முடியாது, ஆனால் நான் உன் கூட வந்தால் செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு அதே போல நீங்களும் கிதியோனை போல சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அற்பமானவர்களாக இருக்கலாம். உன்னை கொண்டு ஏதாகிலும் ஒன்று செய்ய முடியுமானா முடியாதுன்ற நிலைமைக்கு நீயும் வந்திருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்திருக்கலாம். இவன் என்னப்பா, இவனால் எதையும் செய்ய முடியாதுப்பா, அவன் அவ்வளோதான்ப்பா, அவன் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க முன்னால் உன்னை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறான், உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறான். நீ வேஸ்ட்டுப்பா, நீ எதுக்குமே ஆக மாட்ட, உன்னால் எதையுமே செய்ய முடியாது, உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வராதேன்னு சொல்லியிருக்கலாம். உன்னை தான் ஆண்டவர் உன்னைக்கு தெரிந்தெடுக்கிறான். உன்னை தெரிந்தெடுத்து உன் மூலமாக செய்தாதான் ஆண்டவருடைய மகிமையை ஜனங்கள் பார்ப்பார்கள். கிதியோன்ட்டு சொன்னார்ல, இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். அதே போல ஆண்டவர் அவனோடு போனார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல ஒட்டுமொத்த மீதியானியர்களை முறியடித்து முழு இஸ்ரவேலையும் ஒருவர் கூட விடாமல் அத்தனை இஸ்ரவேலையும் மீட்டு கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதே ஆண்டவர் உன்னை நம்பி சில ப்ராஜெக்டை கொடுக்க போறார். என்ன நம்பியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உன் கூட இருக்கிற மகளே, மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், இதை விட பெரிய தகுதி உனக்கு வேண்டாம், நான் உன் கூட சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி
தன்னுடைய கைக்குள்ள வச்சு ஆளுகை செய்கிற என்னுடைய ஆண்டவர், ராஜாக்களையும் பிரபுக்களையும் பெரிய பெரிய அதிபதிகளையும் கையிலே வைத்திருக்கிறவர், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைச்ச ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ வீடு கட்டுற காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னுடைய பிஸ்னஸில் நான் உனக்கு உதவி செய்வேன், நீ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சாதனை படைப்பதற்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற, இந்த ஆராய்ச்சிகளின் மத்தியில் இது சக்ஸஸ் ஆகாதுன்னு உன் கூட படிக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இதுக்கெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, இது சக்ஸஸ் ஆகாது, நீ டாக்டரேட் முடிக்க மாட்ட, நீ இந்த காரியத்தை சப்மிட் பண்ண முடியாது, உன் கைடுகிட்ட நீ ஜெயிக்க மாட்ட என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். இதெல்லாம் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன் கூட இணைந்து அதை சக்ஸஸ் பண்ணி தருவேன்னு சொல்கிறார். கர்த்தர் சாதனையாளர்களாய் உங்களை உருவாக்க போகிறார். என்னால் ஏதாயிலும் ஒன்று செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொன்ன உன்னை கொண்டு இனி முடியாதவைகளை முடித்து காட்டும்படி கர்த்தர் உன்னோடு கூட வந்து இணைந்து கொள்ளுகிறார். அவர் இணைஞ்சிட்டாருன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வார். கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் தன்னில் எவ்வளவு ஞானம் உள்ளவராயிருப்பார். அவர் ஞான கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான கண்மலை உங்கூட வந்து உட்கார்ந்துட்டாருன்னா நீ நிறைய சாதனைகளை படைப்பாய், நீ நிறைய வெற்றிகளை குவிப்பாய், நிறைய பேருக்கு நீ உன்னை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நான் வைப்பேன், நிறைய பேருக்கு இனி ஒரு சிம்ம சொப்பனமாக உன்னை பார்த்தாலே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். அற்பமாக நடத்தப்பட்ட நீ, எல்லாருக்கும் முன்பாக கேவலமாய் நடத்தப்பட்ட நீ, என்னைக்கு தலை நிமிர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற, என்னைக்கு எனக்கு ஒரு தலை நிமிர்வு வரும், என்னைக்கு எனக்கு ஒரு கொம்பு முளைக்கும். சில நேரங்களில் அடுத்தவங்க நம்மளை அற்பமாக பேசும்போது நடக்கும்போது நம்மளை அறியாமலே வீராப்பில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், எனக்கும் ஒரு காலம் வரும். தைரியமாக சொல்லிடுவோம், எனக்கும் ஒரு காலம் வரும். இன்னைக்கு நீ பேசுகிற நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லி சில இடங்களிலே நீ அமைதியாய் நடந்து போனதை கர்த்தர் பார்த்தார். எந்த நம்பிக்கையில் சொன்ன தெரியுமா, எனக்கும் ஒரு காலம் வரும்னு? எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு நாள் நியாயம் செய்வார், அவர் எனக்காக ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார். அன்னைக்கு நான் மேலே வந்து ஓங்கி ராஜாவின் குலமண்டபத்தில் உட்கார்ற ஒரு நாள் வரும், அப்போ நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு நீ சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். நீ விசுவாசத்தில் சொன்னாய். ஒருவேளை நீ நினைச்சிருக்கலாம் நான் வீராப்பில் சொன்னேன்னு. இல்லை, நடக்க போகிறதை கர்த்தர் உன் மூலமாய் பேசினார். இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு தானியேலோடு கூட இருந்த எல்லா ஞானிகளும் தானியேலை அற்பமாக பார்த்தாங்க. ஆனால் அந்த தானியேலை ஆண்டவர் ஞானிக்கெல்லாம் அதிபதியாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டார். இந்த தானியேலை பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரியாக கலெக்டராக மாற்றணும்னு நிறைவேற்றி ஆண்டவர் முடிவெடுத்துட்டார். ஆண்டவர் எடுத்த முடிவின் பின்னணி தான் இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். அதை யாராலே கீழே பண்ண முடியல. பொதுவாக ராஜாக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் விளக்கம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராஜா சொல்கிறான், நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தை சொல்லணும். இந்த ராஜாவுக்கு சொப்பனம் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பின்னணி என்ன? ஆண்டவர் நினைச்ச அந்த தானியேலை எல்லாரும் அற்பமாக பார்த்த ராஜாவுக்கு மதுபானங்களை தூக்கிட்டு போகிற ஒரு சாதாரண சர்வராக இருக்கிறவனை ஆண்டவர் ராஜாவின் கொலுமண்டபத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அவனுக்காகத்தான் சொப்பனம் ஒன்று நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்தார். ஏன் அங்கே இருக்கிற ஞானிகளால் அதை கிளியர் பண்ணி இருக்கலாமே, ஏன் ஞானிகள் கிளியர் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு முடிச்சை நேபுகாத்நேச்சார் போட்டார். சொப்பனத்தையே சொல்ல மாட்டேன், நீ விளக்கமும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். அப்போ இது ஒருவனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஆண்டவர் தூக்கி விடணும்னு நினைச்சாரோ, யாரை மற்றவங்க எல்லாம் அற்பமாக நினைச்சாங்களோ அவங்களோட ராத்திரி இணைந்து கொண்டார். அவன் போய் முட்டி போட்டு தன்னுடைய சக ஜப வீரர்களோடு இணைந்து ஜபிச்சான். ஆண்டவரே, இதற்கு என்ன பதில்? அப்போ ஆண்டவர் அவனுக்கு ராத்திரி அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் அவனுக்கு தெளிவுபடுத்தி விளக்கினார். யாருக்கும் விளக்காம இவனுக்கு மட்டும் ஏன் விளக்கினார் தெரியுமா? அவனை தூக்கி விடணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார்.
அதனால் அவனுக்கு மட்டும்தான் அந்த பதில், அவனால் மட்டும்தான் அந்த விளக்கி சொல்ல முடியும். ராத்திரி கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் காலையில் ராஜாவிடத்தில் அவன் போகும்போது மற்ற ஞானிகள் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க. இப்போ முதல்ல இவனை தான் ராஜா காலி பண்ண போகிறார். பெருசாக நம்ம நேற்று வந்தவன், பெருசாக நான் சொல்கிறேன்னு சொல்லி ராஜாவுக்கு முன்னால் போயிட்டான். நாங்களே தகைச்சு போய் நிற்கிறோம், முடியலைன்னு நிற்கிறேன், இவன் நேற்றுக்கு முளைச்ச காளான் போகிறானேன்னு நினச்சாங்க. அவன் போனான். ஆண்டவர் அவனை கொண்டு ஏதாகிலும் ஒன்று செய்யணும்னு நினச்சார். அவனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சார். போய் ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொன்னான். ராஜா அசந்து போயிட்டார். முழு பாபிலோன் மாவட்டத்திற்கு அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட முதல் அடி எடுத்து வைத்து அதுவும் கையும் காலுமாக தவழ்ந்து போனான் யோனத்தான் என்று சொல்லப்படும். நடந்து போகலப்பா, தைரியமாய் ஓடி போகல ஆண்டவரே. முட்டி போட்டு நடந்து ஒரு 2 கால்களையும் 2 கைகளையும் வைத்து கொண்டு தவழ்ந்து போன அவனுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்த தேவனே, என் அன்பு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு மகிமையான வெற்றியை தான். கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரை நீ நிரம்பி 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 வழிய பண்ணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். குடும்பத்திலே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னானே. குடும்பத்தில் சத்துருக்கள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்கு போனாலும் சரி, இவர்கள் சத்துருக்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து அவர்கள் முன்னாலே என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவீராக. பல முறை அரசாங்க தேர்வெழுதி என்னால் இன்னும் வெற்றியை பார்க்க முடியலன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய 5 முறை தோல்விகளும் 5 படிக்கட்டுகள் என்று சொன்னேன். 6வது முறை அவள் வெற்றியின் கனியோடு ஆண்டவர் நிற்கிறேன். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியின் கிரீடத்தோடு நீர் நிற்கிறேன். பின்மாற்ற போன பிள்ளைகள் இனி 7வது முறை இல்லைன்னா 6வது முறை அல்லாவிட்டால் 3வது முறை நம்பிக்கையோடு போய் எக்ஸாம் எழுதி ஆண்டவருடைய கரத்திலிருந்து வெற்றியின் கனியை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டப்பா. என் பிள்ளைகளுக்கு நீ தோல்வி இருக்கக்கூடாது. பிசாசு தோற்று போனவன், என் இயேசு ஜெயம் எடுக்கிறவன், வெற்றியை கொடுக்கிறவன், ஜெகோவா நிசி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ தோல்வி இருக்கக்கூடாது. இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தான் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.